சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. அதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். பிறந்ததுக்கு ஒரு காலம், திருமணம் பண்ணுவதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு காலம் மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். கைகளை தட்டி. என் பேர் அனிதா. நீங்கள் எனக்கு தொட்ட உடனே ஏதோ ஒரு ஒளி என் மேலே வந்து நின்றுச்சு. இந்த ஒளி தொட்ட உடனே உள்ளே இருந்த எல்லாமே என்னட்டு இருந்து போனது மாதிரி. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? Tonight expecting a miracle right now, brother and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இயேசு கிறிஸ்து நோக்கி பிரார்த்தனை செய். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus, wonderful Jesus Lord. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், சாதானந்தா வானந்தா பூவந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மை பாக்கியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனை கரிசித்தன்னை ரஞ்சித்தடிமைகள் நித்தியம் தோற்றி
ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா. மங்களம் ஈசாவே வளமிகு சங்க என் ராஜாவே. மங்களம் ஈசாவே வளமிகு சங்க என் ராஜாவே. நரவாழ்வே மன்னாவே மெய்தேவே உமக்கோ சன்னாவே சூராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல என் பிள்ளைகள் உம்மை பார்க்க ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள். இந்த நாள் இரவு என்ன எதிர்பார்த்து வந்தார்களோ அதை கொடுத்தனுப்பும். நீசனை மறைத்திரளும். நேர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சிந்தனை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டின வெளியேற்றி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 3 யோவான் 2ஆம் வசனம். யோவானுக்கு எழுதிய 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கைகளை தட்டி. நமக்கு ஒரு முறை பிறப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து ஒரு முறை பிறப்பது. நீங்கள் எல்லோரும் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். ஒரு முறை பிறந்தீர்கள், மறுபடியும் பிறந்தீர்கள். கைகளை தட்டி. ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே விழுந்தீர்கள், மறுபடியும் பிறந்தீர்கள். இந்த ஒரு முறை பிறந்தவனுக்கு 2 மரணம். முதலாம் மரணம் சரீர மரணம், 2ஆம் மரணம் ஆவிக்குரிய மரணம், நரகம் அல்லது மோட்சம். இந்த ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிக்கிறான். 2 முறை பிறந்தவன் ஒரே முறை மரிக்கிறான். கைகளை தட்டி. சரீர மரணம் மட்டும்தான், ஆவிக்குரிய மரணம் இல்லை. எனவே தான் வசனம் இன்னைக்கு சொன்னிச்சு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். இந்த உலகில் சரீரம் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறது. இப்பொழுது நாம் துதிப்பது, ஆண்டவரை புகழ்வது, சுவாசம் விட்டு வாழ்வது, ஏங்குகின்ற ஒரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புவது ஆத்துமாவிலே. கைகளை தட்டி. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. இப்போ இந்த ஆத்மா வாழ்கிற சரீரமும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும்.
அதனால ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 5:34 உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. கையை தட்டுங்களேன். 2 வித சுகத்தையும் இறைவன் விரும்புகிறவர், சரீர சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் எது? ஆத்ம சுகம். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வேதனை நீக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்க போகிறார். பரலோக தேவனுடைய கரச்சிலிருந்து நன்மையினால் உங்களை நிரப்ப போகிறார். உங்கள் வீட்டுக்கு போய் வீட்டு வாசலை திறப்பீர்கள். இதுவரை பார்த்த பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள். ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்க போகிறது. வெளிச்சம் நிறைந்த வீட்டை இயேசு உங்களுக்கு என்று திறந்து வைத்திருப்பார். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு, tonight expecting ஒரு miracle right now brother and sisters. பல பாடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். பிரச்சனை இல்லாம இங்க ஆலயத்துக்கு யாரும் வருவதே இல்லை. நான் ஆஸ்திரேலியாவில் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து ஒரு நாள் சிட்னி பர்த்ங்கிற இடத்துல ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தேன். அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையாவது ஆண்டவரை பற்றி சொல்லிடணும்னு எனக்கு ஒரு வாஞ்சு. ஒரு வெள்ளைக்காரங்க வந்து உட்கார்ந்தாங்க. இந்த பக்கத்தில் போய் பேச்சு கொடுத்தேன். ஒரு நேம் ப்ளீஸ் நே. ஐ எம் ஆண்ட்ரூ அப்படின்னார். ஆர் யூ கிறிஸ்டியன்? நோ, ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் அப்படின்னார். பேர் என்ன பேர்? ஆண்ட்ரூ. சரி விட்டுட்டேன். அடுத்த ஒருத்தர் வந்தார். ஒரு நேம் ப்ளீஸ். ஐ எம் ஜான். ஆர் யூ கிறிஸ்டியன்? நோ, ஐ எம் நாட் கிறிஸ்டியன். வாய் அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னேன். பைபிளை ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்து அதன்படி ஆராதிக்க உங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்க. நான் அப்படி நடக்கிறதில்ல, அதனால நான் கிறிஸ்டின் இல்லைன்னாரு. உண்மையை சொன்னதுக்காக கையை பிடிச்சி குலுக்கிறேன். இங்கே நம்ம 2 வேஷம் போட்டுருவோம். இங்கே ஒரு வேஷம், வீட்டில் போய் ஒரு வேஷம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்கிறோம். நம்முடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறது? அப்புறம் நான் கேட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்தியாவில் நம்ம அப்படி கேட்டால் ஆமாம் நாங்கள் போவோம், கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்காக போவோம் அப்படிம்பாங்க. அவன் கேட்டான், என்னத்துக்கு சர்ச்சுக்கு போகணும்? எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, அடிக்கடி ஃப்ளைட்டில் பறக்கிறேன், வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறேன், சரீரத்தில் ஒரு 6 பேக் வச்சிருக்கேன், ஒன்னே மாதிரி டோட்டல் பேக் இல்லை, எனக்கு 6 பேக் இருக்கு, என் செஸ்டெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன், ஒன்னே மாதிரி தத்தாப்பு தான் நடந்து வரல, எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேன். எதுக்காக எனக்கு ஆண்டவர்? எதுக்காக ஆலயம்? எதற்காக தேடணும்னு? அப்போ டோட்டலாக அவன்கிட்ட பேசி வேஸ்ட்டு. அவனாவது புரிஞ்சோ புரியாமையோ அவனுக்கு இருக்கிறதுனால வேண்டான்றான். இங்கே இல்லாதவனும் வர்றதில்லை, இருக்கவனும் வர்றதில்லை. எப்போ ஆண்டவரை தேடுறானா, நான் இந்துவிலேருந்து வந்தவன், பிரச்சனை இருந்தால் தான் அர்ச்சனையாக இருக்குமா, பிரச்சனை வந்தால் தான் அர்ச்சனை இருக்கும். உனக்கு அங்கே கம்பியை வச்சு குத்துனாதான் இங்கே வந்து உட்கார்ற. அப்போ அதை திரும்ப ஆண்டவர் சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 40 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வருகிறேன். 40 வருஷம். நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம் அல்லது யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயே ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், பொல்லாத ஆவிகளை வெளியே போ, எல்லா சத்துரும் வெளியே போன்னு டப்பு டப்புன்னு விழும், எல்லாம் சுகமாகும், ஓடி வருவாங்க. என்ன பிரதர், எல்லா மீட்டிங்கும் இல்லாத உங்கள் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு மெசேஜுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுவேன். அவன் வேதனை இல்லாமல் வசனத்தை கேட்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதனை இல்லாமல் முதல்ல வார்த்தையை கேட்கட்டும். முதல்ல சரீரத்தின் மீட்பு, அந்த சரீர மீட்பை ஆத்ம மீட்புக்கு அச்சாரம். கைகளை தட்டுங்களேன். ஆத்ம மீட்புக்கு அச்சாரம். ஏன்னா வசனம் சொல்லுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருப்பீர்களானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அடையாளம், அற்புதம், அற்புத சுகமல எதுக்கா? ரட்சிப்புக்கு. வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார், மகிமையினால் நிரப்ப போகிறார், சந்தோஷத்தை நான் நிரப்ப போகிறார். வேத புத்தகத்தில் இறைவனுக்கு பல நாம சங்கீர்த்தனங்கள் உண்டு.
யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே, எல்ஷடாயின் தேவன், மாறாதவர், மகத்துவமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பா ஓமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவீதின் சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அடுக்கிக் கொண்டே போகலாம். 1000 பேருடையான். கையை தட்டுங்களேன். 1000 பேருடையான் மகா பெரிய தெய்வம். ஆனால் இந்த தெய்வத்துக்கு பவுலடியான் ஒரு இடத்துல ஒரு பேரை சொல்றான். 2 கொரிந்தியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்களேன். சகல விதமான ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா, Father of mercy. அவருக்கு பச்சிக்கிற அக்கினி, பொறாமை உள்ள தேவன், ஒருவரும் காண முடியாது, கண்டு உயிரோடு இருக்க முடியாது, அதரசனமான ஒளியிலே வாசமாயிருக்கிறவர். இப்படி அடுக்கிக் கொண்டே ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் எழுதியிருக்கு, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். கைகளை தட்டு. இன்றைக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார். ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல, வெளிநாட்டில் ஒரு தாயும் மகனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. மகனுக்கு ஒரு 6-8 வயசு இருக்கும். குளிர்காலம், டிசம்பர் மாதம், குளிர் நடுக்குகிறது. காரை நிறுத்திட்டு காரை பூட்டிட்டு அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பையன் போய்கிட்டே இருக்கான். ரோட்டோரத்தில் ஒரு பிச்சைக்காரர், வயதான முதியவர் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏதாவது தாருங்கள் தாருங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்டு காணாமல் போய்விட்டார்கள். இந்த 6 வயது 8 வயது சிறுவனுக்கு ஒரு ஏதோ தோணுச்சு. மம்மி கார் கீ கொடுங்க அப்படின்னு வாங்கினான். எதுக்குடா கேட்ட, கொடுங்க. வாங்கினான். கடை கடைன்னு கார் ஓடினான். காரில் பேக் டோரை திறந்து ஒரு பெரிய கம்பளி போர்வை ஒன்று எடுத்தான். எடுத்துட்டு வந்து அந்த குளிரில் நடுங்கி கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த பிச்சைக்காரர் மேலே அப்படியே போத்திட்டு, தாத்தா நல்லா போத்திக்கங்க, வச்சுக்கங்க தாத்தா, குளிருதில்ல அப்படின்னா. இது அந்த தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். தாய்க்கு கொஞ்சம் சந்தோஷம், தான் மகன் வந்து இவ்வளவு இறக்க குணமா இருக்கிறான்னு சந்தோஷம். நம்ம தாய்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. படுபாவி இருந்த கம்பளியை கொண்டு அங்கே கொடுத்தேன், சந்தோஷம். இப்பதான் வித்தியாசமான அனுபவம் நடந்தது. அந்த பிச்சைக்காரர் ஏங்கி ஏங்கி கூச்சலிட்டு அழ ஆரம்பித்தார். அந்த தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த தாய் சொன்னாள், ஐயா அதுதான் குளிருக்கு போர்வை கொடுத்து விட்டானே, பின்பு ஏன் அழுகிறீர்கள்? அழுகையினுடையவர் சொன்னார், போர்வை கிடைத்ததுக்காகவோ கிடையாமல் இருப்பதுக்காகவோ நான் அழவில்லை அம்மா. என்னையும் போய் இந்த பிச்சைக்கார பயல பார்த்து தாத்தா போத்திக்கங்கன்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு. அந்த ஆறுதலின் வார்த்தையை கேட்டு உள்ளம் உடைந்து விட்டேன். என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ரோட்டில் எரிந்த போது எங்கோ இருந்து ஒரு பிள்ளை வந்து தாத்தா இதை போத்திக்கங்கன்னு சொல்லிச்சு. அந்த வார்த்தைகள் தான் என் இதயத்தை தேற்றியது என்றார். நாம இப்படி ஆறுதல் வார்த்தைகளை தேடி ஓடி வருகிறோம். எங்கேயாவது கிடைக்குமா? நம் உள்ளத்துக்கேற்ற ஆறுதல் கிடைக்குமா? சொந்தக்காரர்கள் கொடுப்பார்களா? கணவன் கொடுப்பானா? மனைவி கொடுப்பாளா? பிள்ளைகள் கொடுப்பார்களா? மருமக்கள் கொடுப்பார்களா? பேர பிள்ளைகள் கொடுப்பார்களா? உற்றார் உணர் கொடுப்பார்கள்? எங்கும் கிடைப்பதில்லை. உதட்டளவிலே சொல்லுவார்கள், நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம். யாராவது இறந்து விட்டால் கூட்டம் கூடும். அழுகிறவர்களை பார்த்து சொல்லுவாங்க, அண்ணி கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோம், அக்கா கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு போன் பண்ணுங்க, நாங்க வந்து நிற்போம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பிணத்தை தூக்கி கொண்டு அந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. நாளைக்கு லீவ் இல்லை, நான் கிளம்புறேன், ஏதாவது போன் பண்ணுங்க போன் பண்ணுங்க, எல்லாம் போயிடுவாங்க. அந்த தாயும் 2 குழந்தைகளும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு போனவர்கள் தான் இன்று வரை திரும்பி பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதல் தான் என் ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. ஒரு கைகளை தட்டி அப்பான்னு சொல்லுங்க.
அப்பான்னு சொல்லுங்க. அவர்தான் ஆறுதலை கொடுக்கிறவர், சகல விதமான ஆறுதலின் தேவன். He is our comfort, He is our consolation, He is our encouragement. அவரே நம்முடைய ஆறுதல், அவரே நம்முடைய தேர்தல், அவரே நம்முடைய மனோதிடன். செல்வம் இருக்கும், பணம் இருக்கும், கோடி கோடி புகழ் இருக்கும், ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக ஒவ்வொரு மனிதனும் இயங்குகிறான். ஒரு ஆறுதல் ஸ்பரிசத்துக்காக, தொடுதலுக்காக ஒவ்வொருவரும் இயங்குகிறான். அழகு இருக்கும் பொழுது உன்னை தேடி எத்தனையோ பேர் வருவார்கள். அழகற்ற போது நீ நாயிலும் கேவலமாகி விடுவாய். பணம் இருக்கும் போது உன்னை தேடி வருவார்கள். பணம் இல்லாமல் 4 நாள் நண்பன் வீட்டிலிருந்து சாப்பிட்டு பார், அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய மதிப்பு என்ன என்று. சொத்து சுகம் இருக்கும்போது பிள்ளைகள் கூடயே இருப்பார்கள். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு உங்களை அனாதையை போல விடுவார்கள். நம் ஆண்டவர் அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், ஆறுதலை தருகிறேன். ஐ வில் கிவ் யூ மை பீஸ். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். மை ரெஸ்ட், என்னுடைய இளைப்பாறுதலை தருகிறேன். ஆறுதலை தருவார், இன்றைக்கு இரவு தருவார். நீங்கள் கனத்த செய்திகளை கேட்டு கேட்டு பழகி போனவர்கள், ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள், நல்ல நல்ல வேத பாடங்களை உங்கள் போதகர்கள் உங்களுக்கு போதித்திருப்பார்கள். இது சற்று ஊறுகாய் சாப்பிட்டது போல தான் இருக்கும். ஆனால் எத்தனை செய்தி கேட்டும், எத்தனை டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை பார்த்தும், எத்தனை பத்திரிகைகளை வாசித்தும், எத்தனை உபாசம் பண்ணியும் இன்று வரை உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் அழுகுரலை துணித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த அழுகுரலுக்கு விடுதலையாக்கும் இரவுதான் இந்த 3 நாட்கள். கைகளை தட்டி ஆறுதலின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், விடுதலையின் நாட்கள். சகல விதமான ஆறுதலின் தேவன் அதை உங்களுக்கு செய்ய போகிறார் இன்று இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன். 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்புள்ள எவனும் அவரால் பிறந்தவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்று சொன்னால் என்னவாம்? அன்புக்கு பின்னாடி தியாகம் ஒன்று இருக்க வேண்டும். அப்படினால்தான் அந்த அன்பு பூர்ணப்படும். மகாத்மா காந்தி சொன்னார், அன்புக்கு பின்பாக தியாகம் ஒன்று இருந்தால் மட்டுமே அந்த அன்பு பூர்ணமடையும் என்று. எனவே என் மக்களுக்காக நான் உயிரை கொடுக்க காத்திருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு, பண்டிதர் நேருடைய கல்லறையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. டெல்லிக்கு போனால் வாசித்து பாருங்கள். என்ன வாசகம்? யாராவது என்னை ஞாபகப்படுத்த விரும்பினால் இந்தியாவையும் இந்திய மக்களையும் அதிகமாய் அன்பு கூர்ந்த ஒரு மனிதன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி இந்திய தேசத்தையும் இந்திய மக்களையும் அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நான் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக என் உயிரை கொடுக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? ஆண்டவர் அன்புள்ளவர், ஆறுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு இரவே இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்குமாம். 80 வயதாகட்டுமே நமக்கு துக்கம் வரும்பொழுது நம் தாய் மட்டும் நம் அருகில் இருந்தால் அவள் மடியில் படுத்துக்கொள்வோம், கூச்சலிட்டு அழுவோம். அந்த தாய் நம் தலையை வருடி கொடுப்பாளே, பயப்படாதப்பா அம்மா இருக்கேன், அம்மாவால் ஒன்றும் முடியாது, பயப்படாதப்பா அம்மா இருக்கேன். அந்த ஒரு ஒத்த வார்த்தை கேட்டால் போதும், முழு பலமும் நமக்கு வரும். எத்தனை வயதாகட்டுமே நம் தகப்பன் நமக்கு தகப்பன் தானே. எத்தனை வயதாகட்டுமே நமக்கு நம் தாய் நமக்கு தாய். அவரிடத்தில் நாம் போகும் பொழுது குழந்தையாகவே மாறிவிடுகிறோம். எனவே என்றாவது உங்கள் அம்மாவை நினைத்தால், உங்கள் அப்பாவை நினைத்தால் இந்நேரம் அவர்கள் பரலோகம் போயிருப்பார்கள். மாறாக அவர்களுக்கு பதிலாக அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து என ஒருவர் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார். உன் தாய்க்கு பதில், உன் தகப்பனுக்கு பதில், உன்னை நேசிக்கும் ஒரு தெய்வம் உன் அருகில் இருக்கிறார். ஈஸ்தரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I am Lord, I am never forget you daughter and son. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்றார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன்.
உன் கண்ணீரை காண்கிறவர். பிலிப்பியர் 2:1 இதைத்தான் பவுலுடன் எழுதுகிறான். கிறிஸ்துவுக்குள் ஆறுதலும் தேர்தலும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் பட்சமும் இருக்கிறது. கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் தேர்தல் ஐக்கியம் இரக்கம் உருக்கம் பட்சம் இருக்கிறதாம். ஒரு பானையில என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். பானையில சோர்ந்ததான் அகப்பையில வரும். ஒரு மனுஷனுக்குள் என்ன கேரக்டர்ஸ் இருக்குதோ அதுவே வெளியே வரும். நாய்க்குள்ள என்ன கேரக்டர் இருக்கோ அதோடைய சுவாபம் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் என்ன கேரக்டர் இருக்குதான்? ஆறுதல் தேர்தல் ஐக்கியம் இரக்கம் உருக்கம் பட்சம் அடங்கி அள்ளி போடுவாராம். கையை தட்டு. என் ஆறுதலை உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அது ஒருவனுக்கு கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. எத்தனை சந்தோஷம்! ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், அன்பை வெளிப்படுத்தினார். அன்பு பூர்ணமானதே. எனவே கவலையே படாதிருங்கள். தேவன் என்று அழைக்க வேண்டுமானால் ஒருவரை கடவுள் என்று நாம் ஒருத்தருக்கு தகுதி வைக்க வேண்டுமானால் ரிக் ஜாமம் அஜூர் அதர்வன வேதங்கள் சொல்லுகிறது 60 தகுதி இருக்கணுமா. எத்தனை தகுதி? எம்பிபிஎஸ் படித்தாதான் டாக்டர் சொல்ல முடியும், பிஇ படித்தாதான் என்ஜினியர் சொல்ல முடியும், எம்பிஏ படித்தா மார்க்கெட்டிங் சொல்லலாம், எம்சிஏனா சாஃப்ட்வேர், ஐஏஎஸ்னா கலெக்டர், ஐஎஃப்எஸ்னா ஃபாரஸ்ட் அதிகாரி, ஐபிஎஸ்னா போலீஸ் அதிகாரி. இப்படி ஒரு தகுதி இருந்தா படிச்சிருந்தா தான் அந்த தகுதிக்கு கேட்டகரி பிரிக்கிறோம். கடவுள்னு ஒருத்தரை ஏற்றுக்கணும்னா அவருக்கு 60 தகுதி இருக்கணுமா. இந்த 60 தகுதியில முதல் 3 தகுதி என்ன தெரியுமா? அன்பு, அடுத்து நீதி, மூன்றாவது பரிசுத்தம். முதலாவது அன்பு. அன்பு என்றால் மகாத்மா சொன்னது சொல்றேன், அன்புனா தியாகம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு பூர்ணப்படும். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மில் வைத்த அன்பை விளங்கவும். தானத்திலேயே இதற்கு மேல செய்ய முடியாத தானம் அது உயிர் தியானம். அதைத்தான் இயேசு செய்தார். உயிரை கொடுத்து நம்மை மீட்டார், அன்புள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டார். அடுத்து நீதி. அதாவது யார் நல்லவன் கெட்டவன் பார்க்கறதே இல்லை, எல்லாருக்கும் ஒரே நீதி. தாம் பிள்ளை அடுத்த பிள்ளைன்னு பார்க்கறது இல்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம். அப்போ நீதி. அப்போ நீதி உள்ள தெய்வம், நீதி உள்ளவராக இருந்தார். சரி, நீங்க கேள்வி கேட்கலாம், அவர் அன்புள்ள தெய்வம் தானே சார்? ஆமா. அப்ப ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம் நரகத்துக்கு போங்கிறாரு? அன்புள்ள தெய்வம்னா தண்டிக்கலாமா? தாய் தப்பு செஞ்சா வெட்டி போட்டுருவாளா? மறுபடியும் ஏதாவது கண்டிச்சுட்டு இவர் என்ன நரகம் தான்றாரு? ஆமா. அவர் உண்டாக்கிற மனிதன் பாவம் செய்த பொழுது அதற்கு தண்டனை என்னவா இருந்தது? மரணம். அப்போ ஆண்டவர் முதலாவது பாவம் செய்த உடனே நம்முடைய எதிர்த்தரப்பு வக்கீல் யாரு? மேற்படியான் யாரு? அவன் ஆர்கியூ பண்றான், உன் பையன் பாவம் பண்ணிட்டான், நீ உண்டாக்கின சிருஷ்டி பாவம் செஞ்சிச்சு, நரகத்துக்கு அனுப்பு. நீ நீதி உள்ள தெய்வம்னா நீதியா ஜட்ஜ்மெண்ட் சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார், ஆம் நீதியா சொல்லுகிறேன், அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன், நரகத்துக்கு தான் போக வேண்டும், மரணத்தை உத்தரிக்க வேண்டும். உடனே உனக்கு சந்தோஷம், ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சது. அடுத்தவரை சொன்னார், ஆனால் அந்த மரணத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். கைகளை தட்டி நீதி உள்ளவராய் மரண தண்டனை அளித்து விட்டார், அன்புள்ளவராய் அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டார். கையை தட்டுங்களேன். அடுத்து பரிசுத்தம் வேணும்ல, தெய்வம்னா பரிசுத்தம் இருக்கணும்ல. நானும் தேடி தேடி அலைஞ்சேன், பரிசுத்தம் எங்கேயும் காணும். வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. சிலதுக்கு பொய் பேசுது. அப்போ பரிசுத்தம் வேணும். என்னையா இவர்கிட்ட பரிசுத்தம்? அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் காட்டி கொடுக்குறான். அவன் பேர் என்ன? காட்டி கொடுத்த லூசிபரா, யூதாஸ் காரியோத்து. அவருடைய சீடனாகிய யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தவன் மனம் கசந்துட்டு அவரை பத்தி ஒரு அறிக்கை இட்டுட்டு செத்து போறான். நாண்டுகிட்டு என்ன அறிக்கைட்டான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன்.
என்ன ரத்தமா? காட்டி கொடுத்தவன் சொல்றான், இது குற்றமில்லாத ரத்தம். ஜட்ஜு பிலாத்து சொல்லிக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு சொல்றாரு, இந்த நீதிமானுடைய ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை. கைகளை தட்டி காட்டி கொடுத்த சொன்னா குற்றமில்லாத ரத்தம். ஜட்ஜு சொல்றாரு நீதிமானின் ரத்தம். பொது விரோதி மேற்படியானே அவன் சொல்றான், நீர் இன்னார் என்று அறிவே, நீர் பரிசுத்தர். கையை தட்டுகளை. குற்றமில்லாத ரத்தம், நீதிமானின் ரத்தம், பரிசுத்த ரத்தம். இந்த அத்தனை உருவமுக்து அத்தனை கேரக்டருக்கு சொந்தக்காரர் தான் தெய்வம்ங்கிற ஸ்தானத்தை பெற முடியும். கையை தட்ட. அன்பு, நீதி, பரிசுத்தம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளைகளேது, காமகுண லீலைகளேது, பகடி சீட்டு தாயமேது, காடுகளில் வேட்டையாடி திருவதியது, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் வாரம். கைகளை தட்டி. கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளைகள் ஏது, காம குண லீலைகள் ஏது. லீலைகள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட இல்ல. பகடி சீட்டு தாயம். இது தாய விளையாண்டு தோத்து போனாங்கல்ல, பிரச்சனையே வந்தா அதுக்குன்னு ஒரு சரித்திரம் உண்டு, கதை உண்டாச்சு. தாயம் ஏது, பகடி சீட்டு தாயம் ஏது, காடுகளில் வேட்டையாடி திருவதி ஏது, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். கடவுளுடைய முழுவதும் என்னதான் காப்பது, இரக்கம் காட்டுவது, மனித குலத்திற்கு அன்பு செலுத்துவது. கைகளை தட்டி. இது இந்து சித்தன் பாடின பாடல். காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். எனவே ஏசை 53:3, 53:5, 53:10-12, 1 பேதுரு 2:24, 1 யோவான் 2:2, 1 யோவான் 1:7, 2 கொரிந்தியர் 8:9, ஏசாயா 63:9, கொலோசியர் 2:15, 1 யோவான் 1:7. இவைகளெல்லாம் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் வியாதிகளையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தமது தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு நம் நிமித்தம் தரித்திரரானாரே. கைகளை தட்டி. நம் நிமித்தம் தரித்திரரானாரே. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். கையை தட்டுங்களை. பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். பாவமானார், சாபமானார். மாமிசத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உற்பிக்கப்பட்டார். எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் உபத்திரவத்தினாலே பூர்ணராக்கினார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இன்றைக்கு உங்கள் வேதனையை தீர்க்க வல்லவர், கண்ணீரை துடைக்க வல்லவர், உங்கள் வியாதியை சுகமாக்க வல்லவர், உங்கள் பலவீனத்தை போக்கி உங்களை பலப்படுத்த வல்லவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீ சுகமாயிருப்பாய். கைகளை தட்டி. ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 1:23 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கைகளை தட்டி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இறைவன். ரோமர் 8:2 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று என்று. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசுநாதர் சிலுவையில் சிந்தின இரத்தம் முதலாவது சமாதானத்தையும்
பின்பு பரலோகத்திலுள்ளவைகளையும் பூலோகத்திலுள்ளவைகளையும் ஒப்புரவாக்குகிறது. கைகளை தட்டி. சிலுவையில் சிந்தின ரத்தம் முதலாவது சமாதானம், பின்பு பரலோகத்திலுள்ளவைகளையும் பூலோகத்திலுள்ளவைகளையும் ஒப்புரவாக்குறது. எனவே தைரியத்தோடு சொல்லுங்க, என் பக்கத்தில் எந்த வாதையும் வராது, எந்த வியாதியும் வராது, எந்த சாபமும் வராது, எந்த பாவமும் வராது, எந்த அக்கிரமும் வராது. என வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி இருக்கிறாரு. சங்கீதம் 91:5-6 சொல்லுகிறது, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். செப்பனியா 3:15 சொல்லுகிறது, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். கைகளை தட்டி. நாகும் 1:15 சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கைகளை தட்டி. கடந்து வருவதில்லை. தேவனே நிச்சயம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுடைய காரம் இப்படி இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையான தேவனுடைய கரச்சினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பழைய ஒரு கீர்த்தனை உண்டு, பாடலாமா? எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், நல்லா சும்மாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை தட்டி. காலை தள்ளாட ஒட்டா ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டா வேலையில் நின்ற வேலரை காத்தவர், வேலையில் நின்ற வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆவில் நிரம்பி பக்தனிழல்லவரே, என்னை பாதுகாத்திடும் பக்த நிழல்லவரே, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் அக்கோலம் கொண்டோனை அக்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், நல்லா
ஆசை எழுந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி காப்பார். இன்று முதல் காப்பார். From tonight, today, தேவன் உங்களை காப்பார், வேதனைக்கு நீக்குவார். போகட்டும். இந்த வேதனை எப்படி வருகிறது? நாமளா சில இழுத்துட்டு வந்துருவோம், சிலது மனுஷன் மூலமா வரும், சிலது பிசாசின் மூலமா வரும். சில வேதனைகள் இந்த உலகத்தில் நாமளே போய் இழுத்துக்கிட்டு வந்துடுவோம். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 139:24 வாசிக்க கேட்போமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன வழியில நடத்தும்? ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இது, முக்கியமான பிரார்த்தனை. என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி இருக்குதா? உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதா? என் வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு ஏன் இந்த பண குறைவு? எனக்கு ஏன் இந்த பாவ சோதனை? எதுக்கு? வேற எங்கேயும் இல்லையா, எனக்கிட்டே தான் இருக்கு சரக்கு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து ஸ்கேன் பண்ணிடும். என்ன பண்ணிடுறதுங்க? ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்படியே பெட் ஸ்கேன், எதையாவது பண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு தூக்கி வெளியே போட்டுரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்கேன் பண்ண போறாரு. கை தட்டுங்க. இப்ப ஸ்கேன் பண்ணணும், நீங்க போய் பெட்ல படுக்கணுமா வேண்டாமா? படுக்கணும்ல, ஃபீஸ் கட்டணும்ல, ஆயத்தமாகணும்ல. அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்துக்கு வந்ததும் ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே என்னை நீங்க பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. யெகோவே நீ என்னை சோதனை செய்து என் நடப்பும் கிடப்பும் நீ அறியுന്നു. மலையாளத்தில் ஒரு பாட்டு. யெகோவே நீ என்னை சோதனை செய்து என் நடப்பும் கிடப்பும் நீ அறியுന്നു. யெகோவாகிய தேவனே நீர் என்னை சோதித்து அறிந்து என் படுக்கையும் உட்கார்ந்ததையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். கைகளை தட்டி என் நடக்குதலையும் என் கிடக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். காலத்தில் என் இதயத்தை ஒரு புடமிட்டு பார்த்து ஒன்று காணாதிருக்கிறீர். எவரிதிங் இஸ் நார்மல். கையை தட்டுங்களேன். ராக்காலத்தில் தான் சிந்தையிலே அருவருப்பு வரும். அப்பதான் ஸ்கேன் பண்ணுவார் ஆண்டவர். என்ன நினைச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க? அர்த்தாத்துக்காரன் நினைச்சுட்டு இருக்கியோ இல்லையோ? ராத்திரி தான் நினைப்பார். நான் ராத்திரி தான் நினைச்சுவாரு. ஸ்கேன் பண்றார். ராக்காலத்தில் நீ இருதயத்தை புடமிட்டு பாட்டு. லோன்லினஸ் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். தனிமை என்பது பிசாசின் தொழிற்சாலை. நீ என்னைக்கு தனிமையை விரும்புறையோ, என்னைக்கு ஆதாமை விட்டு தனியா போறையோ, ஒருத்தங்கிட்ட மாட்டிட்ட போ சக்கன அடிச்சான பாரு. அன்னைக்கு ஒன்னே அடிச்சு போயிருந்தாலும் போயிருக்கு போலாம், எங்களையும் சேர்த்து அடிச்சு இன்னைக்கு வர படுற பாடு என்ன பாடியா இருக்கு. தின்னு தொலைஞ்சு அப்படியே ஒரு ஆப்பிள் நீயே தின்ட்டு போயிருக்கலாம்ல. கொண்டு வந்து கொடுத்து வர கடிச்ச ஆப்பிளை கொடுத்து, இப்ப ஆப்பிள் தான் ஃபேமஸா இருக்கு. கடிச்ச ஆப்பிள் வாங்க, அதை வச்சிருந்தாலே ரொம்ப பெருமை மாதிரி. எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் பயந்துக்கிட்டு வேண்டாம் இது கடிச்ச ஆப்பிளியா அப்படின்னு. அப்பா இது கடிச்ச ஆப்பிள் அந்த அர்த்தம் இல்லப்பா, இந்த ஆப்பிளுக்கு வேற ஒரு டெஃபினிஷன்லாம் சொன்னா என்னை நம்ப வச்சு ரெண்டு கொடுத்தாரு. நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பயமா இருக்கு. இந்த கடிச்ச ஆப்பிளை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. தனிமையில புருஷனை விட்டு தனியா போனா போச்சு. பொண்டாட்டி விட்டு தனியா போறடா ஆப்பு கலண்டு முடி. நான் உங்ககிட்ட சொல்றேன், மனதளவில், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க நான் சொல்றத, மனதளவில், உடம்புலையோ மொழியிலையோ சண்டையில இல்ல, மனதளவில் உள்ளேயே நினைச்சுக்கிறது. 1/2 இன்ச் உங்க ஹஸ்பண்டை விட்டு நீங்க பிரிஞ்சீங்கன்னா சாத்தான் 1 மைல் தூரம் உங்களை பிரிச்சிருவான்.
இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 1/2 இன்ச். உங்க மனைவியை விட்டு நீங்க பிரிஞ்சு மனதளவில் பிரிஞ்சுட்டு அங்க நல்லா இருந்துச்சு அந்த ரோட்டு சைடுல அப்படின்னு வச்சுக்க, ஆப்பு கலந்து செடி. ஏன்னா நீயும் உன் மனைவியும் யாரும் நீ இணைத்து வைக்கவில்லை, கர்த்தரே கரத்தை பிடித்து இணைத்து வைத்தார், கைகளை தட்டி. எனவேதான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். நல்ல மனைவி கர்த்தரால் வரும். நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டாம். என்ன மனைவி? மனைவின்னு எழுதல, என்ன மனைவி? நல்ல மனைவி. நல்ல மனைவியா இல்லைன்னு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம், நகை போடாதவளை, வெள்ளை சேலை கட்டினவளை, அபிஷேகத்தில் துழுகிறவளை, அந்நிய பாஷையை பேசுகிறவளை, ஐபிஏ சர்ச்சுக்கு போறவளை, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறவளை, அசம்பிளி ஆஃப் காடுக்கு போறவளைலாம் எழுதல. அதுக்குள்ளேயும் சர்ப்பம் உட்காந்து ஆடும். அதுக்குள்ளேயும் குணசாலியை தேடிப்படுறார், கைகளை தட்டி. ரட்சிக்கப்பட்டதுக்குள்ள யார் வேணுமா? குணசாலி. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ எதில் இடிக்கிறாளாம்? ஜேசிபி போலுக்க. ஒரு வீட்டை ஒரு கையை கொண்டு இடிக்க முடியுமா? அப்போ நீங்க வீக்கர் செக்ஸ்ங்கிறோம் நம்ம விமன்ஸை, பலவீன பண்ண இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா குடும்பம் அதோ கதி தான்ப்பா, தொலைஞ்சிச்சு. அது ஒரு அம்மா மடியிலேயே படுத்திருப்பான் பையன். அம்மா குழம்பு தான் நல்லா இருக்கும், அம்மா பேசினா தான் நல்லா இருக்கும், அம்மா சமைச்சா நல்லா இருக்கும், அம்மா சொல்றதை கேட்பான். கல்யாணம் ஒரே மாசத்துல ஒரு டைவர்ஷன் போவான் பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா. அதுக்கு பிறகு அந்த குடும்பம் நாளா போச்சு. போ, அதாவது எங்கேயாவது ஐயா பெரியவங்க மட்டும், பெரியவங்க நிறைய மயிரா இருக்கிறவங்க ஐயா மட்டும் சொல்லுங்க, எங்கேயாவது மாமனார் மருமகள் சண்டை வந்திருக்கா? எந்த வீட்டில் மாமனார் மருமகள் சண்டை வந்திருக்கா? இல்லை. எங்க சித்தப்பா மகள் சண்டை வந்திருக்கா? எங்க மச்சாண்டாரு குழந்தாண்டாரு மதினி சண்டை வந்திருக்கா? எங்கெல்லாம் வந்திருக்கு? எதெல்லாம் வந்திருக்கு? மாமியார் மருமகள் சண்டை, நாத்தனார் நங்கை சண்டை, சிற்றன்னை கொடுமையா. என்ன கொடுமையா? மாற்றாண்டாய் சிற்றன்னை கொடுமை. இவங்களே அடிச்சுக்கிட்டு நம்மளை போட்டு கொல்லுவாங்க பாருங்க. அம்மாவுக்கு பேசுவானா, பொண்டாட்டிக்கு பேசுவானா, உரலுக்கு ஒரு பக்கம் ஏடி மத்திரத்துக்கு இந்த முழிச்சு போய் உட்காந்துருக்கு பாரு, இழைச்சி போய் உட்காந்துக்கிட்டு, எங்கிட்டு பிரதர் நான் பேசுறது, ஐயோயோ அப்பா, எங்க அம்மாவும் அந்நிய பாஷை பேசும், இவளும் அந்நிய பாஷை பேசுறா. சர்ச்சில் வந்தா வேற அந்நிய பாஷை பிரதர், வீட்டில் வேற அந்நிய பாஷை. சூப்பரா பேசுறாங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போதான் பிரதர் நான் தலை சுத்தி கீழே விழுந்துடுறேன். நீ இப்ப வர வர மாறிட்டடா, பெத்த வயிறு பத்தி எரியுதுடா, நீ நல்லா இருப்பையா? ஏங்க நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? முடிவு பண்ணிக்கங்க. இந்த பையன் பாவம் பாருங்க உட்கார்ந்துட்டு என்ன தவித்த வைக்கிறான்னு. ஐயோ, இப்ப நம்ம வாழ்க்கையில வேதனை உண்டாக்கும் வழி. ஆலயத்துக்கு வந்த உடனே முதல்ல நீங்க அதைத்தான் நினைக்கணும், என் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? நான் தான். ஒத்துக்கங்க, கையை தட்டுங்க. நான் தான். என் மனைவியில் அந்த கடு சொல்லியிருக்க கூடாது. என் கணவன் இப்படி அவரே களைப்போடு வரும்பொழுது இப்படி நான் நடந்திருக்க கூடாது. என் உடல் மொழியினால் நான் என்ன பேசினேன்? ஒண்ணுமே பேசல, நான் வாயை புத்திக்கிட்டே உட்கார்ந்தேன். அதாம பிரச்சனை. சில டெக்னிக் லேடி இருக்காங்க பாருங்க, ஒன்னும் பேசமாங்க வீடு பத்தி எரிஞ்சிடும். எங்க அக்கா வந்திருக்க வான்னு கேட்டா, உங்க வீடு உங்க அக்கா போய் பேசுங்க, நான் என்ன வேண்டாம் சொன்னா, நான் பிடிச்சி வச்சிருக்கேன்னா எனக்கு தலைவலிக்கு இது படுத்துக்கிறேன். டே அப்படி போடலான்னு மத்தியானம் ஆச்சுல, அப்படி சாப்பிட்டு போடலான்னு வந்தேன்டா அப்படின்னு. இப்போ இங்கேயும் சொல்ல முடியாது, சொன்னா இங்க அகப்ப அடி விடும். அவளுக்கு காலில் இருந்து சுகமில்ல, இப்போதான்க்கா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி சாயங்காலம் ஆப்ரேஷனுக்கு படுக்க வச்சிருக்கோம். அக்கா போயாச்சு. சில பெண்கள் பேசுவாங்க பாருங்க உடல் மொழியில. அங்கேருந்து வரும்போதே இந்த பொண்ணோட அம்மாவும் இருப்பா வீட்டில், நாத்தனார் வர்றா, வாங்கண்ணி தோத்துறண்ணி பிரைஸ்லோட அண்ணி எடுக்கிட்டு அப்படிப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு கதை முடிஞ்சா. 2 3 பிரைஸ்லாட் தான். ஆனால் சொல்ற வாய் வேற.
இந்த உடல் மொழியை கொஞ்சம் மாத்துங்க, அசிங்கமா இருக்கு. இந்த கஞ்சாட பண்றதை மாத்திருங்க, வேதனை உண்டாக்கும் வழி. இந்த கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். கஞ்சாட பண்றது, உதட்ட பிதுக்குறது, தலையை துலுக்கிறது, ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அது அழகல்ல. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நாமளா இழுத்துட்டு வர்றது. அதான் சொல்றேன், இதெல்லாம் நமக்குள்ளேயே இருந்து போராடுகிறது. அந்த போர்ன் நேச்சர் கேரக்டர், ஜீன், ஜெனட்டிக், எவால்ட்ட இருந்து வந்தது எல்லாம். உங்க அம்மா அப்படி, உங்க பாட்டி அப்படி, அதுக்கு முன்னாடி இருந்தவளும் அப்படி, இவளும் அப்படி, இவ மகளும் அப்படி. நம்ம எங்க காலத்திலேயாவது கொஞ்சமாவது புருஷங்கிற மதிப்பு இருந்துச்சு, மாமியாருங்க இப்ப டேய் ரமேஷ்ங்க வாடா, யாரு டேய் ஸ்டீவா அங்க வாடா, டே எவ்வளோ நேரம்டா, அது நான் பசியோட காத்திருக்கேன், ஆர்டர் பண்றா கேஎஃப்சி சிக்கன். எங்க வீட்டிலனா எப்படி இருந்திருப்பேன், அங்க குடிய கஞ்சி இல்லை, பழைய கஞ்சி கூட இருக்காது வீட்டில். இவங்க சொல்லுவா கேஎஃப்சி சிக்கன் போடு. எது கல்யாணம் பண்ண? சமைக்கல, எனக்கு சமைக்க தெரியாது, உனக்கு இஷ்டம் சமைச்சு சாப்பிடு, எனக்கு கொடு. அந்த காலம் ஆம்பளைங்க கிச்சன் போனாலே பொம்பளைங்க பதறிடுவாங்க, இங்க வந்து என்ன வேலை செஞ்சு பாங்க, நீங்க என்ன பொம்பளையா அப்படிம்பாங்க. இப்ப செய்யாட்டி தொலைஞ்சாங்க. ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க ஐயா ப்ளீஸ். அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்துருச்சு இல்லைங்க. ஐயா உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்க எத்தனை பேர்? பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. பேர பிள்ளைங்க இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை? 4 பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க. சரி, 45 வருஷம் தாம்பத்தியம். ஐயா ஐயாவை என்னைக்காவது நீங்க வேலை ஏவி உள்ள வந்து மசாலா அரைச்சு கொடுங்கன்னு சொல்லிருக்கீங்களாம்மா? ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. அப்ப சொல்லணும் ஆசை இருந்துச்சா உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது. அவர் செய்யக்கூடாது, நான் செஞ்சதை நல்லா இருக்குன்னா சொல்லணும், அவ்வளவுதானே உங்க ஆசை. போன் இருக்கா 2 பேர்ட்டையும்? இருக்கு. உங்ககிட்ட இருக்கம்மா? இருக்கு. ஐயா அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போன் பண்ணுவீங்க? சரி, எவ்வளவு நேரம் பேசுவீங்கம்மா? 1 நிமிஷம், 5 நிமிஷம், எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம் பேசுவீங்களா? கேட்கலம்மா. வெளியே எங்கேயும் போனாதான் பேசுவீங்க. 45 வருஷம் குடித்தனம். போன் 1 நிமிஷம் அல்லது வெளியே போனா மட்டும்தான் பேசுறது. 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் இப்ப போன் பேசுறான். 2 மாசத்துல டிவோர்ஸ் ஆகி போயிருச்சு. 45 வருஷம் குடித்தனம் பண்ணி பிள்ளைகளை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து, கணவனை கிச்சனுக்குள்ளேயே விடாம சமைச்சு போட்டு அவருக்கு அடிமை என்று நினைக்காம, நான் தான் உங்களுக்கு துணை, உங்கள் அம்மாவுக்கு பதில் நான் தான் உனக்கு தாய் என்று நிரூபித்து 2 பேருங்க நிக்கிறாங்க. கையை தட்டுங்களேன். 45 வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை பார்த்ததுல? ஆணுக்கு பெண் அடிமை அல்ல, ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்ல பெண்ணுடைய குணலட்சணத்தினால் ஒரு குடும்பத்தில் அவள் தான் நிமிர்ந்து நிற்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி ஒரு இடத்தில் உண்டோ என்று பார்த்ததை பிடுங்கி எறியுங்கள். எப்ப பார்த்தாலும் போனு சாட். எனக்கு கேட்டேன், என்னடா எப்ப பார்த்தாலும் போன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஐயா பாஸ்டர், நீங்க பாஸ்டர் தானே 2 பேருமே. 1/2 மணி நேரத்துக்கு மேல நாங்க 2 பாஸ்டரும் பேசுவோம். 1/2 மணி நேரத்துக்கு மேல எங்களுக்கு டாபிக் கிடையாது, பேசுனதே திருப்பி பேசுவோம். அதானா? ஏங்க புதுசா அந்த பொண்ணுகிட்ட பேசினா கூட ஒரு டாபிக் 1 மணி நேரம் பேசலாம். இவன் 3 வருஷம் 4 வருஷம் அதே போன்ல தான் பேசுறாங்க. என்னத்த பேசுவான் எழுவ தெரியாது. கிச்சு 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 சாட் பண்றது, வீடியோ கால், பைக்ல போகும்போது 2 கையும் விட்டுருவான். எதுக்கு வந்து அப்படி மண்டை பிளந்துச்சாவான். சிலவன் இப்படி வச்சுக்கான், அப்படிங்கிறான் சன்னி வந்த பையன் மாதிரி. இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நான் சொன்னேன் அழகா இருக்குடா அந்த பொண்ணு, ஆனா பைத்தியமா இருச்சடான்னு. இல்லன்னே ப்ளூடூத் வச்சிருக்காங்க. என்ன டூத்தா? லாரிக்காரன் அடிச்சு தவளை அடிச்சு போட்ட மாதிரி போட்டு என்ன பேசி தொலைவாளர்களோ தெரியாது.
பேசி பேசியே அவனை கொன்னு, கல்யாணம் இவ்வளவு வம்பு பண்ணி லவ் பண்ணி 10 வருஷம் ஒருத்தங்க லவ் பண்ணாங்க. கல்யாணமே 2 மாசத்துல டிவோர்ஸ். 2 பிரிச்சிரு. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். இந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் சுயரூபம் தெரியும். பிஃபோர் மேரேஜ் யாருக்கும் தெரியாத பதுங்கி உட்கார்ந்துருக்கோம். அப்படி மேரேஜ் ஆனவன உள்ள இருக்க சர்ப்பம் எந்திரிச்சு அப்படியே ஆடும் பாரு, செத்தடி பா, எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இவன் செத்தே போயிடட்டும் அப்படின்னு. இப்ப கோர்ட்டு கூட இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், இவனுக்கு வியாதி கூட வர வேண்டாம், இவள்கிட்ட இருந்தே சாகட்டும். 10 வருஷம் என்ன பாடுபட்ட, நமக்கு இரிட்டேட்டிவா இருக்கும் பாருங்க. உட்காந்து மேடையில் சில ஊழியக்காரன் கூட மேடையில் உட்காந்து சாட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி ஆடியன்ஸ் அப்படி காட்டுறது. நான் இப்ப பிரசங்கம் பண்ண போறாராம். இவன் பிரசங்கம் யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்குமா? விளங்காம போக. பலிபீடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்க மாமிசத்தோட ரத்தத்தோட ஒரு சம்பந்தம் இல்லை. கர்த்தரோடு நிற்கும் பொழுது கர்த்தரோடு மட்டும்தான் நம்முடைய உறவு. கைகளிச்சு கர்த்தரோடு மட்டும்தான். எனவே வாலிப பிள்ளைகளே, உங்கள் துணையை கர்த்தருக்கு ஏற்ற துணையாக தெரிந்து கொள்ளுங்கள். வேதனையை நீங்களே விலை கொடுத்து வாங்காதங்க. உங்க சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுக்கிறாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கைகளை தட்டி. உன் பேச்சு நல்லா தான் இருக்கு, உன் நோக்கம்தான் சரியில்லை. பிஃபோர்ல பேசும்போது நல்லா தான் இருக்கும், ஆஃப்டர்ல தான் குறை தெரியும். அன்னைக்கு தான் எதை தொட்டாலும் குறையா இருக்கும். அன்னைக்கு எங்க அப்பா வேண்டான்னு சொன்னாரு, நான் கேட்கலன்னு ஆரம்பிப்பான். எங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் அனுபவிக்கிறேன். ஏன் 10 வருஷம் தெரியலையா? அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்ய முன் நீங்க எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவருக்கு பிரியமா என்று நினைத்து பார்த்து, வேதனை அதில் இருக்கிறதா என்று எடுத்து பிடுங்கி போட்டுட்டு, உங்கள் இன்பத்தை நீங்கள் முக்கியப்படுத்தாமல் கர்த்தருடைய சித்தத்தை முக்கியப்படுத்தி பாருங்கள். வேதனை வழி மாறி போய்விடும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கி 2:14 சொல்லுகிறது, மூடன் இருளிலே நடக்கிறான். மூடன் எங்க நடக்கிறானா? இருளிலே நடக்கிறான். எனவேதான் இந்த மதிகட்டவனுக்கு, பெண்பிடியனுக்கு, குடிகாரனுக்கு என்ன புத்தி சொன்னாலும் உரைக்காது. அந்த காலத்துல ஒரு கவிஞன் எழுதினா, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் போட்டுக்கிற கொஞ்சம், தினமும் பாடுவான். அப்ப நாளைக்கு முதல் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. யாருக்கு வேதனை, யாருக்கு காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடு. கலப்பு சாராயம் அன்னைக்கே கலாச்சாரம் சாலமன் காலத்திலே கலந்து விட்டான். அன்னைக்கே விட்டான்டா. கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. என்னை அறைந்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, பின்னும் நான் எப்பொழுது அதை பின்தொடர்வேன் என்று பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறது போலும், மஞ்சத்தில் இருக்கிறது போது பன்னி மேல தலையை வச்சு சாக்கடையில் படுத்திருக்க பாய் சும்மா கப்பல்ல ஷிப்பில் படுத்திருக்க மாதிரியே தெரியுமா? இந்த சொரணையற்ற இதயம் வேதனை உண்டாக்கும் வழி, அவற்றை பிடுங்கி எறிவோம். தேவன் உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனெனில் அவனவன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு
தாறுமாறான பாவங்கள். 13 வயது பையனை 38 வயசு டியூஷன் டீச்சர் கூட்டிட்டு ஓடிடுச்சு எங்க மதுரையில். நீங்க பேப்பர்ல நியூஸ்ல பாத்தீங்களா? பார்த்தவங்க கை தூக்கி பார்க்கலாம். பார்த்தீங்க? சகோதரிகள் காட்டுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு வயசுக்கு மூத்த, ஒரு மாசத்துக்கு முத அக்கா அம்மா அப்படிதான் நினைப்போம். இப்போ கிழவனை நம்பி ஒரு பிள்ளைய விட முடியல, குழந்தைய கூட விட முடியல, சின்ன பையனை நம்பி யாரையும் விட முடியல, கிழவிய நம்பியும் பையனை விட முடியல. காலம் மாறிடுச்சு. லோத்துவி நாட்கள் நடந்தது போல நடக்கும். சோதம் கோமராவில் நடந்தது போல நடக்கும். கடைசி நாளில் வந்திருக்கிறோம். விசுவாசம் துரோகம் முந்தி நேரிடும். வார்த்தைக்கு மதிப்பில்லாம போயிடும். வசனத்தை பின்பற்றின பைத்தியக்காரன். இந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்பொழுதுதான் நீ கெட்டிய வார்த்தையை பிடிச்சுக்க. நீ சொல், நான் பைத்தியக்காரி, நான் பைத்தியக்காரி, நான் பைத்தியமாகத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பித்து பிடித்தேன், என் ஆண்டவர் மீது எனக்கு ஒரு பைத்தியம் என்று சொல்லுங்கள். இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் தான் அநேகரை ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகிறோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்களை சரி பண்ணிக் கொள்ளுங்கள், செவிகளை சரி பண்ணிக் கொள்ளுங்கள், வாயை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், பாடி ஆக்ஷனை, உடல் மொழியை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். பேசவே வேண்டாம். உங்களுடைய உடல் மொழியை ஒரு குடும்பத்தை அழிச்சிடும். ஒரு வெட்டு, ஒரு துலுக்கு போதும், துரிச்சு ஒரு பார்வை பார்த்தாலே போதும், குடும்பம் அழிஞ்சது. எல்லாம் சரி பண்ணுகிற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேதனை உண்டாக்கு வழி என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் சொன்னார் பிரசங்கி 11:9, வாலிபனே உன் இளவதில் சந்தோஷப்படு, நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கி 11:10 சொல்கிறது, உன் இளவதின் சஞ்சலத்தையும் உன் மாமிசத்தின் தீங்கையும் நீக்கி போடு. இளவயதின் சஞ்சலம் எதுக்கு வருது? வாலிபனுக்கு சஞ்சலம், பாக்காட்டி சஞ்சலம், பேசாட்டி சஞ்சலம், பிரிஞ்சிருந்தா சஞ்சலம், அவள் அக்கறை நான் இக்கறை, ரொம்ப சஞ்சலம். இளவயதில் வருகிற ஒரு விதமான சஞ்சலம். உன் மாமிசத்தில் இருக்கிற ஒரு தீங்கு ரெண்டையும் எடுத்து போட்டுற. நீ எனக்கு தேவை. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நம்ம வாழ்க்கையில துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை ஏற்ற சமயத்தை நடவாதினால் மனுபத்தின் இருதயம் பாமுசே துணிகரம் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே எனக்கு வேதனை உண்டாக்கும் வழியிலிருந்து விடுதலையாக்கும், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட கிருபை அளித்தரணும். 2-3 காரியத்துக்கு விலகி ஓடுன்னு இருக்கும். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடு. பைபாஸ் எடுத்து 4வே தான் போட்டான்ல. எல்லாமே அவசர கோலம் போடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நிறைய நிதானம் தேவை. கைகளை தட்டி நிதானம் தேவை, நிதானம் தேவை. மலையாளத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஆதியம் சூசிச்சால் அவசானம் துக்கி கண்டாம். முதல் ஆரம்பத்திலேயே கவனமாக இருந்தால் முடிவிலே நீ துக்கப்பட வேண்டாம் அர்த்தம். கையை தட்டுங்களே. ஆரம்பத்திலேயே கவனமா இருந்தால் ஆதியம் சூசிச்சால் அவசானம் துக்கி கண்டாம். அவன் மலையாளம் கேட்டீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல நாமே காத்துக்கொள்வோம். தேவ கிருபை உங்களை நிரப்பும். இன்றைக்கு இரவு ஆண்டவர் வேதனையின் வழிகளை எடுத்து போடுவார். சத்துரு வல்லம் என்று கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டி மைனர். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட அன்னையின் ஒருவாய் உன் மார்பினில் அணைத்தாய்.
அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். இன்பமே நின்றருள் ஏந்தி வருந்தினேன், இன்பமே நின்றருள் ஏந்தி வருந்தினேன். இந்த அடியேனதை முன்னில் அருந்தினேன். இயேசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய். வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய். வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். தஞ்சமென்று நடினே தஞ்சமே கொடுத்தாய். தஞ்சமென்று நடினே தஞ்சமே கொடுத்தாய். அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். இயேசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. தித்திப்பும் நாமம் தித்திப்பும் வாய்மொழி தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவனை வாழி. தித்திப்பும் நாமம் தித்திக்கும் வாய்மொழி தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவனை வாழி. சத்துரு பேய கசப்புக்கு அஞ்சிடே. சத்துரு பேய கசப்புக்கு அஞ்சிடேன். நிச்சயம்மாம் நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். இயேசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. இயேசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. தித்திப்பு நின்னாமம் தித்திக்கும் வாய்மொழி தித்திப்பும் தெத்திப்போம் ஜீவனை வழி. ஏதாவது புரிஞ்சுதா? தித்தின்றீங்க என்ன? தித்திப்பு நின்னாமம் தித்திக்கும் வாய்மொழி. தித்திப்புனா என்ன? உன் நாமம் எப்படி? உம்முடைய நாமம் மதுரம். தித்திக்கும் வாய்மொழி உம்முடைய வசனமும் மதுரம். தித்திப்பும் தெத்திப்போம் அப்படின்னா இந்த இனிப்பே உன் பேரை கேட்டா திகட்டுதுன்னு சொல்லுமா? கையை தட்டுங்க.
தித்திப்பும் தித்திப்போம் ஜீவனே வழி. இனிப்பே சொல்லுமா, அந்த பேரை சொல்லாத, எனக்கு திகட்டுதுங்கம்மா. கத்தோலிக்க திருச்சபையார் பாடுகிற ஒரு பாட்டு எப்படி கவிஞர் எழுதியிருக்கார் பாருங்க. தித்திப்பும் தெத்திப்போம் ஜீவனே வழி, இவ்வளவு பெரிய மதுரமும் இனிப்பும் எனக்குள்ள இருக்கிறதுனால சத்துரு பேயின் கசப்புக்கு அஞ்சிடேன். கையை தட்டுங்களேன். சத்துரு பேயின் கசப்புக்கு அஞ்சிடேன், நித்தியமாம் நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். வாழ்நாள் முழுதும் மறந்து வாழவே மாட்டேன். கையை ஏசு ரட்சகனே, இனிக்கும் கரும்பே எழுதல, இனிக்கும் செங்கரும்பே. கையை தட்டுங்களே. நேசமுடன் போற்றுவே. என்ன அருமையான பாட்டு பாருங்க. வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சம் என்று அறிவாய், வஞ்சக உலகின் வலையும் நீ அறிவாய். தஞ்சம் என்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய், அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். கைகளை தட்டி பாடல் பொருள் உணர்ந்து பாடணும். ஆண்டவர் ஆத்மாவில் வாழ்த்துங்கள். வேதனை உண்டாக்கும் வழி அவர் உங்களிருந்து பிடுங்கி அறிவார். கடைசியாக வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை நிரந்தரமாக விடுதலை ஆக்குவாராம். கையை தட்டுங்க. வாசித்து முடிக்கிறேன். யோவான் 8:36. ஆகையால் யார் விடுதலை ஆக்கினால்? குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால். எப்படி விடுதலையாம்? மெய்யாகவே நிச்சயமாய் பூரணமான விடுதலை. மிரக்கிள் ஹீலிங்க்கும் மெடிசன் ஹீலிங்க்கும் என்ன வித்தியாசம்? மெடிசன் டாக்டர் கொடுக்குறாங்க அல்லது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு விஷச்செடி இருக்குதுன்னா அந்த விஷச்செடியை வெட்டி விடுறாங்க டாக்டர், மறுபடியும் துளிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் வெட்டி விடுகிறவல்ல, வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கி விடுவார். கைகளை தட்டு. மெய்யாகவே விடுதலை. வேரோடு பிடுங்கி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் எப்படியா? மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் இல்லை. எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். அது அப்படி இல்லை, எல்லாம் ஆகும். அப்படி சொல்லுங்க. எல்லாம் ஆகும். சகல சாமான்யட்டும் கொடுத்து விட்டாங்கல்ல, சொல்றோமா இல்லையா? நீங்க நம்ம கர்த்தர் பெரியவர் சுருக்கிடுவோம். இந்த வாய்மொழி இருக்கு, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பாங்க, அதை கரெக்டாக உச்சரிக்கணும். இறைவன் மகா பெரியவன், ஏன் மணிமா பாடுவார்ல, அதே மாதிரி கர்த்தர் மகா பெரியவர். வாயில் பன்ரொட்டியை வச்சு அடைக்க, வாயை திறந்தான மகா மகா எப்படி சொல்லணும்? பெரியவர். கைகளை தட்டுங்களேன். பெரியவர் சொல்லும் போதே அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணுங்க. பெரியவர் அப்படி இருக்கணும். கர்த்தர் மகா பெரியவர் சொல்லி பாருங்களேன். இந்த சின்னதெல்லாம் சாம்பலா போயிடும். கையை தட்டுங்களேன். அவர் மகா பெரியவர். பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால். இந்த எல்லாம் எப்படி சொல்லணும் சொல்லுங்க? எல்லாம் ஆகும். அப்படி சொல்லுங்க. எல்லாம் ஆகும். எல்லாம் அந்த ஆவினால ஆகும். பரிசுத்த ஆவியினால ஆகும். நீ சிக்கு 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 அடிச்சுட்டா அப்படி போடுறது. சிலவங்க ஜெபம் பண்ண விசுவாசத்தில் பார்த்தா ஏய் பின்னாடி அசலம் முன்னி அடி சோத்திரம் கத்த. உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு கதவை தந்து விட, மீன் குழம்பு சூடாக்கிட்டியா? அந்நிய பாஷை. பல்லெல்லாம் உதிர்த்திரணும்னு தோணும் எனக்கு. தெய்வத்தோடு பேசும் பொழுது அவர் ஒருவருக்கு மட்டும் இடம் கொடுங்க. கையை தட்டுங்க. இல்லாட்டி பேசாதீங்க. உனங்களை யார் ஜெபம் பண்ண சொன்னா? அடுக்கிறாரா அடிக்கிறாரான்னு ஜெபம் பண்ணல. வா வா ஜெபம் பண்ணுன்னு. இந்த கள்ள ஜெபம் வேண்டாம். 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 5 நிமிடம் ஜெபம் பண்ணா சரி, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டுங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோடு மட்டுமே இணைந்திருங்கள். இந்த பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவான், ஒன்றுமே இருக்காது. ஒருத்தர் 7 நாள் என் கட்டில் காட்டிலேயே உட்காந்து உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. அப்படி
ஒருத்தர் 7 நாள் ஜெபம் பண்ணிட்டு சொன்னா, அண்ணே 7வது நாள் முடிக்கிறான் உபவாசத்தை, பிரசன்ஸே இல்லைண்ணே அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னே. 7 நாள் பட்டினியா கிடந்துல. ஆமா, ஆனாலும் பிரசன்ஸே இல்லைண்ணே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இங்க உள்ளதான் வெறும் சாக்கடையும் கூவமா ஓடுத, பிறகு எப்படி பிரசன்ஸ் உள்ள வரும்? உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் அவர்கள் தேவனை. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராக இருக்கிறார். இதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லும்போது வல்லமையா சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் நிலத்தில் நிரப்புவேன், நன்மையினால் நிரப்புவேன். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. நன்மை நான் எல்லாம் ஆகும். இன்னும் ஒருத்தையும் ஜெபம் பண்ண அதே மாதிரி 7 நாள் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டான். என் கட்டிலுக்கு அடியில் உட்கார்ந்தான். என்ன, ஆண்டவரே பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா, 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். அந்த 300 பாட்டையும் 7 நாளும் திருப்பி திருப்பி வாசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. 7ஆம் நாள் கேட்டேன், என்னடானே பிரசன்ஸே இல்லைண்ணே. நான், நீ என்ன உபாசமா பண்ண? பட்டினி கிடந்த நாயை. கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது அவருக்கு செவி கொடுங்கள். தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தின் தொட்டால் நான் சுகமாக நினைச்சா, சொல்லக்கூட இல்லைங்க, அந்த நேரமே சுகமான. கையை தட்டுங்களேன். வெளியே போய் சொன்ன அந்த கல்லறிஞ்சு கொண்டிருப்பாங்க. உள்ள வரக்கூடாது, தீட்டு, வீட்டுக்கு தூரமானவள். உள்ள நுழைஞ்சு வந்து அப்படி வஸ்திரத்தான் தொட்டா அடுத்த செகண்ட் விடுதலை. எத்தனை நாளோ நீங்களும் உட்காந்து ஜெபிக்கத்தான் செய்றீங்க, இன்னும் விடுதலை இல்லையே. புருஷனை பிடிச்ச பேய் போக மாட்டேங்குதுங்க ஐயா, மாமியா பேய் போக மாட்டேங்குதுங்க ஐயா. நம்ம ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது நம்முடைய பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் பெரியவர், எல்லாம் ஆகும். மெய்யாகவே மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் விடுதலையாவீர்கள். எல்லாவற்றை ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. பிரியமானவனே, சும்மா வளர்கிறது போல வாழ்ந்துரு, வேதனை நீங்கி சுகமாகிரு, பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொள். இன்று இரவு தேவனதை செய்ய போகிற. எல்லாம் எழுந்து நிற்போமா, பிரார்த்தனை செய்ய போகிறேன். Thank you Jesus, wonderful Jesus, Almighty God, wonder working Father. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே. தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே,
பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே அப்பாவுன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களிகூருவே. அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களிகூருவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் கரம் உங்களை தொடப் போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் வேதனைகளை பிடுங்கி போட போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேதும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
துறை ஜனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்கமான குலமாக்கி நாம் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. விக்டோரியா, தேவனுடைய கரம் இழந்து திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. ஆண்டவருடைய கரம் உங்கள் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ராணி, தேவனுடைய கரம் 2 மாதம் 7 நாட்களாய் நீங்கள் படுகிற பாடுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி 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 அப்பா. ஜான், உன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிறாய். ஜான், தேவனுடைய கரமுனை தொடுகிறது. ஆண்டவருடைய அற்புத கரமுனை தொட்டு ஆசீர்வதிக்க அற்புத ராஜ் தேவன் இழந்து உங்களுக்கு திரும்பி தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. கர்த்தருடைய கரங்களை தொட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி. இந்த ஆலயத்திற்கு, இந்த கூட்டத்திற்கு முதல் முறையாக வந்திருக்க ஒரு சகோதரியை பார்க்கிறேன். 2 மாதம் 14 நாட்களாக குடும்பத்தில் ஒரே போராட்டம். 2 பெரும் நெருக்கத்தில் சிக்கி தவித்தீர்கள். ஆண்டவர் வாழ்விட சாவது நல்லது என்று கலங்கி தவித்து வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் கரங்களை தொடுகிறது. கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குகிறார். விரும்பினா உங்க வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்குகிறது. நல்ல கை தெரிகிறது மாதிரி இயேசுவின் அற்புத வல்லமை இப்பொழுது உங்களை இறங்கட்டும். பொல்லாத வல்லமையிலிருந்து, பொல்லாத சாபத்திலிருந்து. இன்றைக்கு தான் முதல் முறையா வந்த சகோதரி இந்த ஆலயத்துக்கு. முன்னாடி வரீங்களா? முன்னாடி வந்து இல்லைங்களேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பிரதர். வாங்க. கைகளை தட்டி அந்த அவங்க தான் பின்னாடி அந்த இருக்காங்க. அவங்க கூட்டிட்டு வாங்க. ஒரு சிஸ்டர் கூட வாங்க, ஒரு சகோதரி கூட வாங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கம்மா. 2 மாதம் 14 நாட்கள் போராட்டம். உங்க பேர் என்ன? அன்பு இரட்சகனே, 2 மாதம் 14 நாட்களாக சாபத்தின் சமாதான குலைச்சலில் குடும்பம் உடைந்து போய் விடுமோ என்று சின்னாபின்னமான மனநிலைமையில் கலங்கி தவித்து வந்திருக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழியை பிடுங்கி போடுகிற தெய்வம் இந்த குடும்பத்தை விட்டு, என் அன்பு மகளை விட்டு இந்த வேதனையின் முட்களை பிடுங்கி எரிந்தருளும். கர்த்தர் சொல்லுகிறார். 2025 இந்த வருஷம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி, கடந்த மாதம் இதே 2 மாதத்திற்கு முன் இரவு 8 மணி 25 நிமிஷத்திற்கு நீ போராடினாய். வாழ்வு கசந்தது. என்ன வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று கலங்கி நின்றாய். கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் 2 அற்புதத்தை செய்து நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை உயர்த்துவேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு சகோதரி, நான் சொல்வது உண்மைதானே? சகோதரி, உண்மைதானே? நான் சொல்றது உண்மைதானே? வாயை திறந்து சொல்லுங்க. ஆமாங்க பாஸ்டர், that's right. God bless you. God's in the power in the name of Jesus. போகலாம். தேவனுடைய கரம் வச்சிருக்க 2வது மகனுக்காக, மகனுடைய பொல்லாத நடவடிக்கை நிமித்தம் ஒரு தாய் நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு இங்க வந்திருக்கிறீர்கள். என் மகனை விட்டு இந்த வேதனை உண்டாக்கும் வழியை எடுத்து போடும் என்று ஒரு தாய் கலங்கி 2வது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அன்பு தாயை பார்க்கிறேன். விரும்பினால் வரலாம். இயேசுவின் கரம் கேட்டு அனுப்புங்க. நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு அதான்னு கேளுங்க. 2வது மகனுக்கு பொல்லாத வழியிலிருந்து என் மகனை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று கலங்கி தவிக்கிற ஒரு அன்பு தாயை பார்க்கிறேன். இயேசு இப்பொழுது உங்கள் முட்களை பிடிக்க விரும்புகிறார். விரும்பினால் என் அருகில் வாருங்கள். இயேசுவின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
தேவனுடைய 2வது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற அன்பு தாய் இயேசுவின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் சாபத்தை உங்களை விட்டு மாற்றி போடுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். யாராவது காது கேட்க முடியாத இருப்பினா வலது கையை உயர்த்தி காண்பீங்க. செவித்திறன் குறைந்தவர்கள் யாராவது இருப்பினா வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாதவர்கள் யார் இருப்பீர்கள், வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் ஜெபிக்க போகிறேன். வீட்டில் வேதனையின் முட்கள் நிறைய இருக்கு பிரதர், ஏதோ ஒரு தோஷம் உங்கள் குடும்பத்தை பிடித்து அலக்களிக்கிறது என்று யாராவது இருப்பினா வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்கள் முட்களை பிடுங்கி எறிய போகிறார். எங்கள் வீட்டில் முள்ளை கர்த்தர் பிடுங்கி எறிய வேண்டும் விரும்புகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்ன முள்ளா இருந்தால், வியாதி இருந்தால் வியாதி இருக்கிற இடத்தில் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள், இடது கையை உயர்த்தி பிடிங்கள். பிரச்சனையாக இருந்தால் நெஞ்சில் கையை வச்சுக்கோங்க, இடது கையை உயர்த்தி பிடியுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். கவனிங்க, ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்கள் வேலை, சுகமாக்குவது விடுதலையாக்குவது இயேசுநாதருடைய வேலை. அவர் அதை செய்ய போகிறார். விடுதலை ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிடுச்சு, சுகமாயிருச்சுன்னா முன்னாடி வந்துருங்க. ஜெபிக்கலாமா? யாராவது மயங்கி கீழே விழுந்தா பக்கத்துக்கு பிடிச்சு படுக்க வச்சிருங்க. நான் ஜெபிக்க போகிறேன். ஜீசஸ் நே. அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை நம்பி யாரெல்லாம் கைகளை உயர்த்தி பிரச்சனைகளில் வியாதிகளில் தங்கள் கரங்களை வைத்திருக்கிறார்களோ, அந்தந்த பகுதிகளில், அந்தந்த வீட்டில், அந்தந்த சாபத்தில் துறை திறங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதுக்கு மேல் சிலிர்ந்து இயேசுக்கு வெற்றி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver in the name of Jesus right now, Master. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். தேவன் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். உங்கள் வேதனையை மாற்றி இருக்கிறார். ஜெபித்து முடிக்கலாம். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் கூழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். ஈகமும் பரமும் ஒன்றே, யுவடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. ஈகமும் பரமும் ஒன்றே, யுவடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும், இகலெல்லாரட்சகர் இன்ப பொற்பாதமே. பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் கூழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்காக நன்றி. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா என்று சொன்னீர்.
யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை நம்பி உடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். மகிமையின் சந்தோஷத்தை நான் நிரப்பும். என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதி கனமை செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசுக்கு சிரத்தைகளை பூசிக்கொண்டு ஆசீர்வதித்து அனுப்போம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பம் நிரப்பம் நிரப்பம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.